ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 1/7/2017 ஹேவிளம்பி வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை, அஷ்டமி திதி, அஸ்தம் நட்சத்திரம், பாலவ கரணம், மரண யோகம் கூடிய நாள். சூலம் கிழக்கு, தென்கிழக்கு, நாளைக்கு 8 பரிகாரம் தயிர். பொதுவாக இன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்யலாம், சனிகிரகம் வழிபாடு செய்யலாம், நடராஜரை தரிசனம் பண்ணலாம். நேற்றைக்கு அபிஷேகம்னா நேற்றைக்கு போக முடியாதவங்க இன்னைக்கு போய் நடராஜரை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தீபம் ஏற்றி வச்சு தரிசனம் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக சனிக்கிழமைகளில் வீடு சுத்தம், உடல் சுத்தம், உள்ள சுத்தம் பண்ணி, உள்ள சுத்தம் எப்படி சார் பண்ணுறதுன்னா கெட்டதெல்லாம் தூக்கி வீசி, வீடு சுத்தம்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து நம்ம அது எங்கே போடணுமோ, அது ஸ்டோர் ரூம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ரூம் இருந்தாலும் அது போட்டுடலாம். இல்லைன்னா குப்பை படிஞ்சிட்டு கிடக்கும். அதே மாதிரி உடலை சுத்தம் பண்ணி ஆடைகள் எல்லாம் துவைச்சு போட்டுட்டு, பாத்திரங்கள் எல்லாம் கழுவி, பழைய சாதங்கள் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு, புதுசாக சமைச்சு காகத்துக்கு தயிர் எல்லாம் கலந்து சாப்பாடு வச்சுட்டு, வீட்டிலேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு இறைவனை வழிபட்டு, அதன் பின் உணவருந்த, ஒரு வேலையாவது உணவு இல்லாமல் இருந்து மதியம் உணவருந்த, அந்த வாரம் முழுவதும் அஷ்டம சனி, அஷ்டார்த்தம சனி, கண்டக சனி, 7 சனி, 4ஆம் திசை சனி, 8 மறைவிடங்களில் 8 போன்ற இடங்கள், மற்ற மறைவிடங்களில் 8, 12 தான் மறைவிடங்களில், 3, 6 கூட சனிக்கு ஓகே தான். 8, 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த சனி, அஷ்டமாதிபதியாக இருந்து திசை நடத்தக்கூடிய சனி, அவங்களுடைய பாதிப்பெல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கும். ஆக வீட்டில் அஷ்டம சனி காலம், முக்கியமாக சனிக்கிழமை நல்லெண்ணெய் தெய்வம் எரியுறது அந்த பாதிப்புகளை இடையூறையும் கம்மி பண்ணும். அதே சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிறது 7.5 வருஷம் 7.5 சனி செய்கிற வேலையை 2.5 வருஷத்துலேயே பண்ணிடும். தொழில் முடக்கம், தன முடக்கம், கொடுக்கல் வாங்கல் சிக்கல், வம்பு வழக்குகள், கால்நடை பாதிப்புகள், இடையூறு சிரமங்கள், கண்ணில் தண்ணி விட பார்க்க. அட்டமது சனியா கெட்டது குடின்னு பேர், அஷ்டம சனியா அரசனும் அழுவான்னு பேர். நான் அரசனை அடுத்த நாட்டு மன்னன் அந்த நாட்டை பிடிக்கிற காலம், அதை விட்டுட்டு வெளியேறக்கூடிய காலம். ஒரு 30 வருஷம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தொழிலை விட வேண்டியது வரும். ஒரு நல்ல ஹோட்டல் நடந்துட்டு இருக்குது, 30 வருஷமா நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாலம் கட்ட வருவாங்க. அந்த இடத்துல மண்ணு மணல் எல்லாம் கொண்டு கொட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வேற அடுத்த இடத்துல ஒருத்தர் கடை போட்டு அங்கே நடத்துவார். இந்த கஸ்டமர்லாம் அங்கே போவாங்க. ஒரு துணி கடையா இருக்கு, இல்லை ஒரு இடத்துல வேலையில் இருப்பாங்க, 30 வருஷமா டிரைவராக இருப்பாங்க, இல்லை ஒரு ஜாப்ல இருப்பாங்க. ஏதோ ஒரு சங்கடத்தில் இப்போ பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு, மனசு உடைஞ்ச மாதிரி இருக்கு. உடல் ஊனத்தை விட மன ஊனம் ரொம்ப மோசம். ஆக அஷ்டம சனியில் தான் மன ஊனப்படும். எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும், எந்த காரியமும் எடுத்தாலும் நடக்காது, சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் சும்மா இருப்பாங்க. பெண்களுக்கு வந்தால் கூட தெரியாது, அதை துவைச்சிட்டு சமைச்சிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு அது இது பண்ணிட்டு அது சரியா போயிடும். ஆணுக்கு என்ன வேலை இல்லாமல் இருக்கிறது, பிறர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கே அவங்கள பிடிக்காம இருக்கும். என்னப்பா ஆம்பளை சும்மாவே வீட்டில் உட்காந்துருக்காங்க. புதுசாக கல்யாணமானவங்களா இருந்தால் மாமனார் மாமியார் என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்காங்க, இப்படி சில பேர் தோன்றதுனாலே அவங்க அதை இதையும் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. கம்முன்னு விட்டுருணும். சும்மா இருந்தால் எவ்வளோ செலவாயிருப்போகுது, சாப்பிட்டா எவ்வளோ செலவாயிருப்போகுது, அதை இதை பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்துட்டு மறுபடியும் நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் அது சம்பாரிச்சப்படி இந்த கடன் கட்டிட்டு இருக்கணும். எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பலமான நேரத்தில் ஒன்று சம்பாதிக்கணும், பலவீனமான நேரத்தில் கம்முன்னு இருந்துக்கணும். பஸ் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பகல் முழுக்க ஓட்டுறாங்க, பயணிக்கு ஏறுறாங்க, பணம் வருது. ஆனால் இரவுலையும் ஓட்டி ஆகணும், பஸ் இத்தனை எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு ஓட்டா அப்படி இருக்குன்னு விடிய விடிய ரோட்டில் ஓட்டுறாங்க டிரைவர், கண்டக்டர். யாருமே பயணி ஏறல, டீசல் தீர்ந்து போகும் இல்லையா. அப்போ பகல் பொழுதுல சம்பாரிச்ச பணத்தை பூரா இரவு பொழுதுல வண்டி ஓட்டுனதுக்காக டீசலுக்கு தான் செலவு பண்ணணும். அது எப்படின்னா, ஒரு விவசாயி ஆடி மாதம் விதை விதைச்சா மழை காலத்தில் விளையும். அதை தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க. தைப்பட்டம் தேடி விதைன்னு யார் சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள்? அவங்க என்ன பைத்தியக்காரங்களா முன்னோர்கள்? அது விதைச்சா நல்லா மழை பெய்யும் போது நல்லா வேர் ஊனி நல்லா விளையும்னு சொல்கிறோம். தை மாதம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து ஆடி வரைக்கும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க, வெயில் காலத்தில் வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க.
ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த விதைகள் எடுத்து மாசில் லேச தூரல் வந்தால் விதைச்சு விட்றோம், அது முளைச்சி கறி போகுது. அப்புறம் அடுத்து ஆடியில் விதைக்கு போய் கடன் வாங்கி விதை வாங்க வேண்டியதாக இருக்குது. அது பெரிய முட்டாள்தானே தான். படித்த முட்டாளுங்க இப்பெல்லாம் பண்ணுறாங்க. இல்லைன்னா போரை போடு, 1000 அடி போடு, 2000 அடி போடு, எப்பவுமே விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறோம், எப்பவுமே பஸ் ஓட்டிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறோம், எப்பவுமே இயங்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறோம், இந்த உடம்புக்கு ரெஸ்ட்டே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆமாங்க, சும்மா உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏங்க சும்மா உட்கார நேரத்தில் உட்காந்து ஆகணும். நைட் நேரத்தில் நீங்கள் வெளியே இருந்துச்சு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா திருட முடிக்க போயிடும். திருடம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் பகல் பொழுதுல சேர்த்து வச்சுதான் நைட்டு டோர் லாக் பண்ணி படுத்து தூங்கணும். பாதுகாப்பு ப்ளஸ் ஓய்வு. அந்த வகையில் எப்போ மழை பெய்யும் விதைக்கணும், எப்போ மழை பெய்யாதுங்கிறது தெரிஞ்சு காலம் அறிஞ்சு எதையும் செய்யணும். இப்போ காலம் அறிவதில் யாரும் சும்மா போடு அவ்வளோதான். அப்புறம் மழை வெள்ளை மழை வரக்கூடிய நேரத்தில் தான் மழை வரும், எல்லா நேரத்துலையும் மழை வராது. இப்போ மழை வரும் தருணங்களில் விதைச்சு எடுத்துக்கணும், மழை இல்லாத தருணங்களில் அதை நாம் பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி அஷ்டமசனி காலங்கள் வெய்ய காலம்னு எடுத்துக்கங்க. நீங்கள் தையிலிருந்து ஆடி வரைக்கும் உள்ள காலம் தான் அஷ்டமசனி. ஒரு விவசாயிக்கு அஷ்டமசனி. அவர் இது அதுக்காக அஷ்டமசனின்னா அது மோசமா? அது இயல்புங்க. அந்த நேரத்தில் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். கோயிலுக்கு போங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, பொது வேலைகள் செய்யுங்க, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தவங்க வேலைக்காக போங்க, ஆனால் முன்னின்று நடத்தாதீங்க. ஒருத்தருக்கு வேலை சொன்னால் அதை செய்யலாம், அப்படி போயிட்டு இருக்கலாம். அளவாக இருக்கிறது நடத்துங்க, கவனமாக நடத்துங்க. இப்படி கொண்டு போனால் கொண்டு போய்க்கலாம். ஆனாலும் அந்த இவ்வளோ இதுலேயும் இன்று இது போன்ற சனிக்கிழமை நாட்களில் பைரவரை வழிபடுறது, சனி கிரகத்தை வழிபடுறது, காகத்துக்கு தயிரும் மில்லும் கலந்து வச்சு சாப்பிட்றது, வீட்டில் நல்லெண்ணெய் தெய்வம் எரிய விடுறது, நல்லெண்ணெய் தானம் பண்ணுறது, ஏழைகளுக்கு தயிர் சாதம், எள்ளு, கருப்பு துணி தானம் கொடுக்கறது, காசு தானம் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து நற்பலன்களை உங்களுக்கு அந்த அஷ்டமசனியினுடைய பலவீனங்களை சரி செய்து உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்காக அந்த அஷ்டமசனி இல்லாதப்போ இருந்தது இல்லைங்க சார், அப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. இருட்டுக்கு விளக்கு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இருட்டுக்கு விளக்கு பரவாயில்ல இல்லைங்க, அந்த மாதிரி நினச்சிக்கணும். இனி இன்றைய கிரக நிலையை பார்க்கும்போது சூரியன் வந்து மிதுன சமம், சந்திரன் கன்னி நட்பு, செவ்வாய் மிதுன பகை, புதன் மிதுன ஆட்சி, குரு கன்னி நட்பு, சுக்கிரன் ரிஷப ஆட்சி, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை வெற்றிக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகோணா பதிமூணு ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் போகக்கூடிய பாதை மோசம் இல்லை. ஆனாலும் 6ஆம் இடம் மறைவிடம், 3ல் சூரியனும் செவ்வாயும் புதன் 3 கிரகங்கள், 6ல் 2 கிரகங்கள் 5 ஆச்சு, 8ல் 1 கிரகம், 6 கிரகம் மறைஞ்சிருக்கு. சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதி வலுத்திருக்கு. இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கு. இணையால பணம் கிடைக்கும். நீங்கள் ஏங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, நாங்கள் என்னோட ஜுவலை கொண்டு வச்சு வாங்கிட்டு வந்து அந்த கடனை கட்டிட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் பெண்ணாக இருந்தால் நீ ஏன் இவ்வளோ சிரமப்படுறேன், நான் இதை பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கணவன் சொல்லலாம். அவங்க எங்கேங்க சொல்கிறாங்க இந்த சமயத்தில், அதுதாங்க பெரிய பிரச்சனைகளாக இருக்குன்னு சில பேர் சொன்னீங்கன்னா ரொம்ப தாழ்ந்து போங்க, இறங்கி போங்க, வீழ்ந்து போக மாட்டீங்க. நான் சொல்கிறது இந்த நிலையால் இப்படி நடக்கும். அஷ்டமசனியால் சிரமங்கள் இருக்கும், 6ல் குருவால் சிரமங்கள் இருக்கும், வாகன பயணங்களில் கவனம் இருக்கணும். நீங்கள் வாகன பயணங்களில் கவனம் இருக்கணும்னு சொல்லும்போது தான் சொல்கிறேன். நீங்கள் பைபாஸ்லாம் போகிறீங்கன்னா 150-200 தான் போகிறாங்க எல்லாரும். ஆப்போசிட்டில் வர்றதில்லை, ஒரு சைடாக போகிறோம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா ரோட்டில் நிறுத்தக்கூடாது வண்டி. ஏதாவது ஒரு காஃபி ஷாப், அந்த மாதிரி ஹோட்டல் மருந்தால் அதுக்கு பார்க்கிங் இருக்குது, அதில் கொண்டு போய் நிறுத்திக்கலாம். அங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது, அப்படி போய்க்கலாம். ஏன்னா இடையிலெல்லாம் வந்து சில பேர் மரத்தடி நிறுத்தலான்ட்டு ரோட்டில் நிறுத்துவாங்க, அது கூடாது. அதனால நிறைய பேர் பாதிப்பை சந்திச்சிருக்கிறது நம்ம பேப்பரில் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப ஒதுக்குப்புறமாக ரோட்டை விட்டு தள்ளி இடங்கள் சில இடத்துல இருக்கும், அப்படி நிறுத்திக்கணும். அதனால் இது போன்ற அஷ்டமசனி காலத்தில் 6ல் குரு இருக்கும்போது அதிக வேகம் கூடாது. ஏன்னா ஓடுற வண்டி தானே, அது எப்படி இருக்குது, என்ன இருக்குது,
எது பழுதாகுன்னு நமக்கு தெரியாது. அதனால ஓரளவுக்கு வேகம் என்னைக்குமே நல்லது. மித வேகம் மிக நன்று. அந்த வகையில் இன்னைக்கு மித வேகம் மிக நன்று. கிருத்திகையில அசுவனியில் பரணியில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இது பொருந்தும். அதான் அசுவனியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், கிருத்திகையில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி ராசியிலேயே பலம் பெற்றிருக்கு. குருவோட பார்வையில் இருக்க அற்புதம். 7 சனி ஸ்தான பலம் பெற்றிருக்கு. கண்டசனியா இருந்தாலும் ஸ்தான பலம் பெற்றிருக்கு. உடலசதி சோர்வுகள் இருக்கும். ஆனாலும் குருவோடைய ஆற்றலாலையும் சுக்கிரனுடைய ஒரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பலத்தாலையும் இந்த பலவீனங்கள் அகன்று உற்சாகமாக காணப்படுவீங்க. ஒரு வேலை, ஒரு பிரச்சனை மற்றவங்களால முடிக்க முடியல, நீங்க போனா முடிச்சிருவீங்க. உங்களுக்கு அந்த ஜனவசியம் இருக்கு, இந்த பேச்சு திறன் இருக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு இருக்கு. எல்லாருக்கிட்ட ஒரே மாதிரி பேச முடியாது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு முன்னோர்கள் சொன்னதை நீங்க ஞாபகம் வச்சுக்குங்க. அந்த வகையில் எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரியான நிலை இருக்கக்கூடாது. அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி பேசினா அவங்க சரிப்பட்டு வருவாங்கிறது தெரிஞ்சு அந்த காரியத்தை வெற்றியுடையதாக மாற்றுவீங்க. இன்னைக்கு கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதன் ராசி அதிபதி ராசியிலேயே பலம். சந்திரன் போற பாதை பரவாயில்லைங்க. குரு நல்ல இடத்துல இல்லை, சனி அற்புதமான இடத்துல இருக்கு. ராகு 3ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குறாங்க. எடுத்த காரியம் எளிதில் நடக்குது. ஆனால் தகுதிக்கு மீறி போறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது, ஒரு சாதாரணமாக ஒரு 5 லட்சத்துல தான் கார் வாங்க முடியும்னா 10 லட்சத்துல வாங்கியிருப்பீங்க. ஒரு 30 லட்சத்துல தான் வீடு கட்ட முடியும்னா 50 லட்சத்துல கட்டியிருப்பீங்க. ஒரு 5 கோடி ரூபாயில் தான் நீங்க ஒரு கம்பெனி வைக்க முடியும்னா 10 கோடியில் வச்சிருப்பீங்க. இப்படி கூடுதல் கடன் பெறக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உருவாயிட்டு வரும். ஆனால் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். அடுத்து 7க்கு சனி, 8க்கு சனி வரும்போது சில பேர் கேட்குறாங்க, 7, 8க்கு சனி வந்தால் வேலை போயிடுமா சார்? 6ல் இருந்தபோது நல்லா இருந்ததுன்னா, 7ல் இருந்தபோது கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னா, 8ல் இருந்தபோது அந்த பணி கொஞ்சம் கடினமாகும். அவ்வளோதான். நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு ஆப்போசிட்டானவங்க வருவாங்க, நம்மளுக்கு வேலை அதிகமாக கொடுப்பாங்க. வேலை எவ்வளவு செஞ்சாலும் திருப்திப்பட மாட்டாங்க. அதை நம்ம அனுசரித்து போயிட்டு தெய்வ வழிபாடு செய்யும்போது சரியாக போயிடும். அது அந்த சூழல் அப்போ பார்த்துக்கலாம். இன்னொரு 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் முள்ளும் கல்லும் நிறைந்த இடம் வரும்னு சொல்லிட்டு இப்போவே கவலைப்படக்கூடாது. இந்த 500 கிலோமீட்டர் மகிழ்ச்சியை கடந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிற நிலைப்படி போகணும். ஆக இன்னைக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள். மகிழ்ச்சிப்படுங்க. நேற்றை நினைத்தோ நாளை நினைத்தோ கவலைகள் உள்வாங்கிக்க வேண்டாம். கடல் உள்வாங்கிற மாதிரி. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க குருவாயூரப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கோச்சாரம் அருமையா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற வேலை நடக்கும். பூமி வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும். கொஞ்சம் செலவாகும். எதிரி முதல்ல ரொம்ப இடைஞ்சல் பண்ணவங்க அடங்கி இருப்பாங்க. சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். வழக்கு சாதகமாகக்கூடிய சூழல் உருவாகும். நியாயம் உங்க பக்கம் இருக்கிற பட்சத்தில் வழக்கு சாதகமாகும். துரோகிகள் விலகி செல்வாங்க, எதிரிகள் விலகி செல்வாங்க. நீங்க ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்க தான் பொருத்தம்னு சொல்லுவாங்க. இவர் இந்த பதவிக்கு வந்ததுனால பரவாயில்ல, நிறைய மாற்றங்கள், நிறைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துக்களை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு இருப்பீங்க. பாராட்டு விழா கூட நடந்தாலும் இன்னைக்கு நடக்கும். பரிசுகள், விருதுகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். கல்வி வழியில நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும்,
பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். ஏற்றமான சூழல்களை கொடுக்கறதுக்கான நிலைகள் இல்லை, சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இன்றைய சந்திரனோட நிலையும் சுக்கிரனுடைய பலமும் குருவுடைய அருளும் உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்றதாக உணர்வீங்க. போட்டிகள் இருந்திருந்தீங்கன்னா அது போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. ஒருத்தருக்கு 4 குழந்தைகள் இருக்குங்கன்னா 4 குழந்தைகளில் யார் இந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறதுல எந்த வித தடையும் இருக்காது. அந்த வகையில் படிப்படியாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைத்தாலும் 2020க்கு மேலதான் நீங்க நினைக்கிற பதவியெல்லாம் நீங்க அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க அறியலாம். அது வரைக்கும் இந்த அஷ்டார்த்தம சனி வர அக்டோபர் வரைக்கும், அதுக்கப்புறம் பஞ்சம சனி 2020 ஜனவரி வரைக்கும் இருந்து 6ஆம் இடத்துக்கு சனி வரக்கூடிய காலம். ஆட்சி பெற்ற சனி 2020, 21, 22 அந்த காலங்களில் போட்டிகளில் வெற்றியும் தலைமை பதவி ஏற்கக்கூடிய நிலையும் உருவாகுங்கிறத மறுப்பதற்கு இல்லை. அதை நினைச்சுக்குங்க. எதுக்காக சொல்றேன்னா, அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கான திட்டங்களை இப்ப தீட்டலாம். இப்ப நீங்க கொஞ்சம் ஸ்லோவா போகலாம். இந்த வகையான நிலையில இன்னைக்கு மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும், ஏற்றமான சூழல்களை கொடுக்கும். அதோட குரு ஜென்மத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைக்கழிப்பு சிரமங்கள், பணப்பற்றாக்குறை இருக்கும். நான் சுக்கிரனும் சனியும் அற்புதமான நிலையில் இருக்கிற நிலையும், 10ல் திக்பலம் பெற்று செவ்வாயும் சூரியன் இருக்கிற நிலையும், புதன் ராசியாதிபதி பலம் பெற்றக்கூடிய நிலையும் உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும். உங்களுக்கு புகழ் சேரும், பணமும் சேரும். உத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியும், அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சித்திரையில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்தாலும் ஏண்டசனியோட தாக்கம், விரயத்தில் இருக்கிற குருவோட நிலை, வரவுக்கு மீறிய செலவுகள், போட்டியாளர்கள் உங்களை மதிக்காதது போல நடந்துக்கிறது. அதாவது நீங்க ஒருத்தருக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுத்திருந்தாலும் அவங்க அதை பற்றி கண்டுக்காம பிறருக்கு உதவி செய்ய முற்படுறதும், உங்களுடைய தேவைகளை தட்டி கழிக்கிறதுமான நிலை கூட மன வருத்தத்தை கொடுக்கும். ஆனாலும் இந்த குருவாடை பார்வைப்படக்கூடிய இடங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கறதுங்கிற நிலை இன்னைக்கு கொடுக்க தவறாது. ஆக இன்னைக்கு இறை வழிபாட்டால நன்மைகள் அதிகம் ஏற்படும், தீமைகள் குறையும். சித்திரையில் பிறந்தவங்க சக்கரதாழ்வாரையும், சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும், விசாகத்தில் பிறந்தவங்க ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கு, அஷ்டமாதிபதியோட கூடி இருக்கு. 10 குடையனும் அங்கதான் இருக்கிறதுனால தொழில் வழியில ஒரு மந்த நிலை, உடல் அசதி சோர்வுனால எதையும் நாளைக்குன்னு தள்ளி போடுறது, வேலை சம்பந்தமா ஒரு முயற்சி கூடுதலா இல்லாமல் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தாலும் குருவோட அற்புதமான நிலையும் இணையோட துணையும் உங்களுக்கு கை கொடுக்கும். என்னங்க இன்னும் அதை போய் பார்க்காம இருக்கீங்கன்னு உங்க மனைவி உங்களை தூண்டி விடுவாங்கன்னா அவங்கள அதாவது போக சொல்லுவாங்க. நீங்க சோர்ந்து இருந்தாலும் கூட 2 டைம் 3 டைம் அவங்க சொல்லும்போது சிரிப்பை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி போனீங்கன்னா காரியம் ஆகும். அது இயல்பா நீங்க முயற்சி எடுக்க மாட்டீங்க. ராசியாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால, 10 குடையவன் மறைஞ்சிருக்கிறதுனால, அஷ்டமாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால, ஆக இணையோட பலம் கூடுதலா இருக்கிறதுனால நடங்க நானும் வர்றேன் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு
கூப்பிட்டு போவாங்க. அவங்க போய் பேசுவாங்க. உங்களுடைய வேலைக்காக அவங்க ஃபோன் பண்ணி பேசினா காரியம் கைகூடும். அப்படி சில பேருக்கு நாங்கள் சொல்கிறோம், நடக்குது. உங்களுக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருந்தால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்து நடக்கலைன்னா அவங்க ஃபோன் பண்ணால் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணால் அந்த அனுமதி கிடைக்கும். அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனாலையும், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியாலையும் நன்மைகள் ஏற்படும். அவங்கள வச்சு காரியம் சாதிக்கிறது நல்லது. வரணமையக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்குது, பொருத்தம் மாற்றிட்டோம் அப்படின்னு. நீங்கள் அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போடுவீங்க. எவ்வளவோ காலம் வந்தாச்சு, இனி தள்ளி போடக்கூடாதுங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கணும் நீங்கள். அப்போது உங்களுடைய பார்ட்னர் அல்லது நண்பர் என்னப்பா ஆச்சு, என்ன பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதை நாம் வந்து செயல்படுத்தணும். எனக்கு ஒரு மந்தமான திசை நடந்துட்டு இருந்தபோது நான் ஸ்டோரி ரைட்டராக இருந்தேன். அப்போது ஒரு கதை வெளியிடுவேன், அனுப்புவேன், வெளியாகும். நிறைய சஞ்சிகைகளில் வந்திருக்குது, வார இதழ்கள், மாத இதழ்களில் வந்திருக்கு சிறுகதைகள். அப்புறம் ஒரு நண்பர் பாப்பார் இடையில, என்ன பண்ணீங்க, எழுதுனீங்களா மறுபடியும்? அதுக்கப்புறம் போய் தான் எழுதுனேன், மறுபடியும் அனுப்பிடுவேன். அப்புறம் அப்படியே சுதந்திரம். இப்படி எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு, உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆக நண்பர்களாலேயோ இணையாலேயோ தூண்டப்பட்டு அது காரிய வெற்றிக்கு வழிவகுக்குன்னு சொல்லக்கூடிய நாள். விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடணும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல நற்பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்திரனோட போக்கு காட்டு, புதனோட நிலை காட்டு. 6 6லயே வலுத்திருக்கிறதுனால கொஞ்சம் சத்துருக்கள் மறைமுகமா இருப்பாங்க. பெண்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்கும். அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு பெண்ணால உங்களுக்கு அவங்க நல்லா பேசி நடிச்சு உங்களை ஏமாத்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க தான் உயிர், உங்களுக்கு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி நடிச்சு உங்ககிட்ட பணம் வாங்கவோ, சொத்து வாங்கவோ, வேற ஏதாவது பதவி பெறவோ உங்களை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இடையூறுகள் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்க பார்ப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு இருக்கீங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட, அந்நிய பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் யதார்த்தமான போக்கு இன்னைக்கு கூடாது. இது இழப்பை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆண்டவனுடைய துணை இருக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு காலையில் எச்சரிக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டக்கூடிய சந்தர்ப்பம். உடனே போய் திறந்து அந்த அதிர்ஷ்ட தேவதையை நீங்க வரவேற்கலாம்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. கல்வியில முன்னேற்றம் இருக்கு, புதிய புதிய சிந்தனை இருக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா கூட உங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் அதிகம் இருக்கிற பட்சத்தில் அது நீங்க அதிகமாக அது பேசுகிற பட்சத்தில் ஆசிரியர் கூட சரி பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பன் படத்தில் சத்யராஜ் சார் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நீங்கள் ஒரு அளவுக்கு தான் போகணும், ரொம்ப போகக்கூடாது. அது நீங்கள் தனிப்பட்ட வகையில் ஒரு ஜாப்பில் போகும்போதோ, ஓன் பிஸ்னஸில் போகும்போதோ தான் அதை ஜெயிக்க முடியும். எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும். மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க, ஆனால் அது சில இடத்துல வெளிப்படுத்துறது மூலமாக பொறாமையால் சில பேர் அதை அமுத்திடுவாங்க. நீங்கள் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை பற்றிய நிலைகள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அவங்க திரும்பி நின்னாலோ அது கேட்காத மாதிரி இருந்தாலோ நீங்கள் அவங்க கூட திரும்ப பேசக்கூடாது. சில பேர் அவங்க விஷயங்களை அதிகமாக சொல்லுவாங்க, நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம பற்றி நம்ம திரும்ப சொன்னோம்னா திரும்பி நிற்பாங்க. அவங்க ரொம்ப சூழ்ச்சிக்காரங்க, அவங்களோட நட்பே ஆகாது. அப்படிப்பட்டவங்க நட்பை நீங்கள் விளக்கிடணும். அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் உங்களுடைய அறிவாற்றலால் தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு காரியம் சாதித்து ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பம், பணவரவுக்குள்ளான வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு பெரிய சபையில் உங்களுக்கு பாராட்டுதல்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு
அகத்தியர் வழிபடுறது, ஆதித்யரிதம் படிக்கிறதும், திருவோணத்தில் பிறந்தவங்க விநாயகரை அகவல் படித்து விநாயகரை வழிபடுறதும், அவிட்டத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லி சிவனை வழிபடுறதும் சிறப்பு. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, சந்திரன் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடைபடுறது, தாமதப்படுறது, இப்படிப்பட்ட சூழல்களை கொடுக்க பார்க்கும். எதிலும் பொறுத்திருந்து கவனமா செயல்பட்டு காரியம் மாற்றக்கூடிய நாள். போக்குவரத்துல கவனம், பேச்சுவார்த்தையில கவனம், கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு. அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்புகளும் பெறக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. எடுத்த காரியம் எளிதில் நடக்கக்கூடிய சூழல் இருக்கு. புதிய வாய்ப்புகளும் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுமான நிலைகள் இருக்கு. ஆக இன்றைய நாள் சிறப்புக்குரிய பொன்னான நாள், காரிய வெற்றிக்குரிய நாள், எடுக்கிற காரியம் எளிதில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம். பூரட்டாதியில் பிறந்தவங்க பைரவரையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும், ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.